அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் பேசுகிறேன். டாரட் கார்ட் ரீடர், ரெக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். பலரும் கேட்குற விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு நிறைய பிளாக்கேஜ் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெமெடின்றது பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணால் தான் இதெல்லாம் நம்ம வெளியில் வர முடியும்லாம் கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்கள் லைஃப் ஸ்டைலில் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம இந்த நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பீப்புள், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியில் வரலாம். முதல்ல நம்ம பார்க்குறது டிஜிட்டலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ். அதாவது நம்ம பயன்படுத்துகிற ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் ஃபோனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே இருக்க டிஸ்பிளே, நம்ம டெம்பர் கிளாஸ் போட்டிருப்போம், அது உடஞ்சிருந்தால் கண்டிப்பாக மாற்றுங்க. மாற்றினா எல்லாம் நல்லா தான் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மணி ஃப்ளோன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம டிஜிட்டல் அசெட் நெக்ஸ்ட்டாக பார்க்கறது பார்த்திங்கன்னா, லேப்டாப் ஒரு நீங்கள் வச்சிட்ருக்க டெஸ்க்டாப், எது இருந்தாலுமே ஜங்க் ஃபைல்ஸ் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம், எதுக்கு இருக்குதுன்னே தெரியாது. மெயிலில் பார்த்தா 1000 மெயில்ஸ் இருக்கும், அதுவும் எதுக்கு இருக்குன்னே தெரியாது. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். பிக்சர்ஸ், அன்வான்ட் பிக்சர்ஸோ வீடியோஸோ உங்களுக்கு அது சர்வ் பண்ணலையா, டெலீட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறது மூலயமா நம்ம நெகட்டிவான விஷயங்களை வெளியில் அனுப்புகிறோம், நம்ம கிட்டே இருந்து வெளியில் அனுப்புகிறோம். ஸோ பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இருக்க சரௌண்டிங் ரொம்ப கச்சன்னு வச்சுக்கிறது, அது ரொம்ப தப்பு. சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் குட்டியாக வச்சிட்ருக்கோம். என் டேபிள் இவ்வளோ டேபிளாக இருந்தாலும் அதில் வைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் வச்சா போதும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டே என் டேபிளில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ வீடும் அது மாதிரி தான். தேவையான விஷயங்கள் வாங்கி வச்சா போதும், நிறைய விஷயங்களை டம்ப் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டீக்ளட் பண்ணுங்கள். ஒர்க் ஸ்பேஸுமே அதே மாதிரி தான். தேவையான விஷயங்களை மட்டும் வச்சுக்கோங்க. அது தேவையில்லை, வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்து வெளியில் போட்டுருங்க. அடுத்ததாக நம்ம நினைப்போம், நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு நாள் முழுக்க நம்மளுக்கு வருமானம் வராது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக எசென்ஷியல் ஆயில்ஸ் பயன்படுத்துங்க. சும்மா ஜஸ்ட் இங்கே ஒரு ட்ராப், இங்கே ஒரு ட்ராப், இந்த மாதிரி பயன்படுத்துறது மூலயமா, இது ஆக்சுவலாக வாசனை திரவியம்ன்றது சுக்கிரனுடைய ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், அது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கூட வச்சுக்கிறோம். ஸோ ஏதோ ஒரு மீட்டிங் போகும்பொழுதோ, ஏதோ ஒரு விஷயம் செய்யும் பொழுதோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். ஓவராக ஸ்ப்ரே பண்ணால் எனக்கு ஒத்துக்காது, பர்ஃப்யூம்ஸ் பிடிக்காது அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி குட்டி குட்டி அத்தர்ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில், இதெல்லாமே நேச்சுரல் ஆயில்ஸ் தான், இதெல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம ஒர்க் ஸ்பேஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு பிலீஃப் இருக்குது இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் அப்படின்னா, இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸை உங்களுடைய மாஸ்டர் கிறிஸ்டலாக பயன்படுத்துங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கிறிஸ்டல் நான் வச்சிட்ருக்கிறது பிளட் ஸ்டோன் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபேம் அண்ட் நேமை கொடுக்கக்கூடிய இதுக்கு பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ, உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கான கிறிஸ்டல் என்னன்னு பார்த்து நீங்கள் சின்னதாக கூட பயன்படுத்தலாம். நிறைய பேர் பெரிய பெரிய கிறிஸ்டல்லாம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் கூட பண்ணாமல் சின்னதாக நம்ம ஹேண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம சொல்கிற வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கு பவர் இருக்குது. இதை நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான பவர் இருக்கும் பொழுது, நம்ம மற்றவங்களுக்காக அதை பயன்படுத்துறது மூலயமா, மற்றவங்கள பேசுகிறது மூலயமா, மற்றவங்கள நெகட்டிவாக பேசுகிறோம்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவை நம்மளே கூப்பிட்டு வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு போய் நம்ம சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் அவங்க லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு. அவங்க லைஃப்பை பார்த்து கமெண்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம், அவங்களுக்கான விஷயங்களை அவங்க பண்ணிப்பாங்க. பின்னாடி பேசுகிறது மூலிமா எந்த ஒரு
விஷயத்தையுமே நம்ம சாதிக்க போகிறது கிடையாது. அது நம்மளுக்கு நெகட்டிவிட்டியை தான் கொடுக்கும். ஸோ இதெல்லாமே கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.